நம்ம 100 கோட் சீரிஸில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஜிசிடி ஆஃப் 2 நம்பர்ஸ். ஸோ ஜிசிடி எப்படி கண்டுபிடிக்கிறது 2 நம்பருக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஜிசிடினா என்ன அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஸோ ஜிசிடி ஹெச்சிஎஃப் ரெண்டுமே ஒன்று தான். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், கிரேட்டஸ்ட் காமன் டிவைஸ். நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்பர் n = 10 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு n = 10ன்னு எடுத்ததுக்கப்புறம் அந்த என்னோட ஃபேக்டர்ஸ்லாம் என்ன அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிடுறேன். என்னோட ஃபேக்டர்ஸ்லாம் என்ன 1 2 5 10 இதெல்லாம் தான் வந்து என்னோட ஃபேக்டர்ஸு. ஸோ அதுக்கடுத்து அதே மாதிரி n = 15 அப்படின்னு ஒரு n = 15 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அதோட ஃபேக்டர்ஸும் கண்டுபிடிச்சிக்கிறேன். ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் 15 = 1 3 5 15. ஸோ இது 3 தான் வந்து இதனால தான் வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் 15. இப்போ இது 2 ஃபேக்டர்ஸ்லையும் எது காமனாக இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துக்கிறோம். ஸோ காமனாக இங்கே வந்து 1 இருக்குது, 5 இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தில் எது பெருசாக இருக்குது அப்படின்னு வந்து பார்க்குறோம். ஸோ 1 பெருசாக 5 பெருசான்னு பார்த்தா 5 தான் பெருசு இல்லையா? ஸோ அதுதான் வந்து ஹெச்சிஎஃப், அதுதான் வந்து ஜிசிடி. ஸோ நம்ம ஜிசிடி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்த்துட்டோம். ஸோ ஃபேக்டர்ஸ் வச்சு அந்த ஃபேக்டர்ஸில் காமனாக எது இருக்கோ அதில் பெருசு எதுவோ அதுதான் வந்து ஜிசிடி. ஸோ இதை நம்ம எப்படி ப்ரோக்ராமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஸோ அதுக்கு போகலாம் வாங்க. ஸோ அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு கிளாஸ் ஜிசிடி அப்படின்ற ஒரு கிளாஸ் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து அந்த கிளாஸ்க்குள்ளே வந்து மெயின் மெத்தட் வந்து போட்டுக்கிறேன். ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் args அப்படின்னு போட்டு நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா போன ப்ரோக்ராமில். ஸோ அதே தான் ஃபஸ்ட்டு நம்ம இங்கே போட போகிறோம். ஸோ ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அந்த ரெண்டு நம்பர்ஸோட ஃபேக்டர்ஸில் எது காமன் அண்ட் ஹையாக இருக்கோ அதுதான் வந்து ஜிசிடின்னு சொல்ல போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் வந்து num1 and num2 அப்படின்னு வந்து 2 நம்பரை வந்து 2 வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ num1 num2 டிக்ளேர் பண்ணிவிட்டு அந்த num1 num2வையும் வந்து நம்ம யூசர்கிட்டேருந்து வாங்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஸ்கேனர் கிளாஸ் வந்து போடணும். ஸோ num1 num2 டிக்ளேர் பண்ணி முடித்தோடனே ஸ்கேனர் கிளாஸ் வந்து போடுறேன். ஸ்கேனர் ப்ளஸ் x டாட் ஸ்கேனர் ப்ளஸ் x = நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன் அப்படின்னு வந்து கொடுத்துக்கிறேன். இதில் வந்து எக்ஸ்ன்றது தான் வந்து ஸ்கேனர் கிளாஸ் வேரியபிள். ஸோ அந்த எக்ஸ்ன்ற ஸ்கேனர் கிளாஸ் வேரியபிளை வச்சு நம்ம யூசர்கிட்ட இருந்து இன்புட் வந்து வாங்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் என்டர் த நம்பர்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துட்டு அந்த ஸ்கேனர் கிளாஸ் வேரியபிளை வச்சு யூசர்கிட்ட இருந்து இன்புட் வந்து வாங்கிடலாம். ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். என்டர் த ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டுனா ஸோ அது கீழே ஃபஸ்ட் நம்பரோட வேரியபிள் என்ன num1. ஸோ num1 = x டாட் நெக்ஸ்ட் அப்படின்னு வந்து கொடுத்துட்டு ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பண்ணுறது என்டர் தி செகண்ட் நம்பர் அப்படின்னு வந்து கொடுத்தாங்க. ஸோ என்டர் தி செகண்ட் நம்பர் கொடுத்தோடனே செகண்ட் நம்பரோட வேரியபிள் num2. ஸோ num2 = x டாட் நெக்ஸ்ட் அப்படின்னு வந்து கொடுப்போம். ஸோ பாருங்கள், என்டர் தி செகண்ட் நம்பர் வந்து டைப் பண்ணிவிட்டு கோலன் போட்டு முடிச்சுட்டு ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் num2 = x டாட் நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்னு வந்து கொடுத்துட்றோம். ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட் மூலயமா நம்ம யூஸர்கிட்டேருந்து எந்தெந்த நம்பருக்கு ஜிசிடி தேவையோ அந்தந்த நம்பரை வந்து நம்ம வந்து வாங்கிடுறோம். num1 num2 வாங்கி முடிச்சோடனே ஸோ இதுக்கு அடுத்து தான் நம்ம வந்து கண்டிஷனுக்குள்ளே போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து ஃபேக்டர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு num1க்கான ஃபேக்டர்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் கண்டிஷன் வந்து என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார் int i = 1 i <= num1. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நம்பர் 1க்கு வந்து ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ i <= num1 or i <= num2. ஸோ ரெண்டுமே ஒரே இதில் கூட கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஒன்றுனா நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் அதிகமாகும். ஸோ நான் அதை வந்து கம்மி பண்ணுறதுக்காக ஒரே ஃபார் லூப்லேயே வந்து ரெண்டுத்தையுமே வந்து கண்டுபிடிச்சிக்கிறேன். ஸோ i <= num1 or i <= num2 i++ அப்படின்னு வந்து கொடுத்துட்டு if num1 மாடுலஸ் ஆஃப் i = 0வாக இருந்துச்சுன்னா அண்ட் 0வாக இருந்துச்சுன்னா அதே மாதிரி num2ஓட ஐயை மாடுலஸ் பண்ணும்போதும் 0வாக இருந்துச்சுன்னா அது வந்து ஆப்வியஸாக வந்து அதோட ஃபேக்டர்ஸ் சரியா. ஸோ அதுதான் வந்து சப்போஸ் டிவைட் ஆகலைன்னா அது வந்து ஃபேக்டர் கிடையாது, டிவைட் ஆச்சுன்னா அது வந்து ஃபேக்டர். ஸோ அப்படி டிவைட் ஆச்சுன்னா HCF = i அப்படின்னு வந்து கொடுத்துறோம். ஸோ நான் இங்கே HCFன்ற வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணல. ஸோ இதுக்கு அடுத்து வந்து நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்து எரர் காட்டும். இப்போ நமக்கு HCF = i கொடுத்தோன்னே HCFல எரர் காட்டுது பார்த்தீங்களா. ஸோ இப்போ நான் மேலே வந்து நமக்கு அடுத்து வந்து int HCF அப்படின்ற ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். HCF = 0 அப்படின்னு வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் வந்து HCF = i நம்ம வந்து கொடுத்துட்டா ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் மூலியமாகவே நமக்கு வந்து 2 நம்பரோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து நமக்கு வந்து கிடச்சிரும். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா டேரெக்டாக வந்து அவுட்புட் வந்து பிரிண்ட் பண்ணுறது தான் நம்மளோட வேலை. ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் the HCF is அப்படின்னு வந்து போட்டுட்டு இது கோலன் வச்சுட்டு ப்ளஸ் போட்டு HCF அப்படின்னு வந்து கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு வந்து அவுட்புட் வந்து கிடச்சிரும். ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் நான் ஜிசிடின்னு போட்டு கோலன் போட்டுட்டு ஸோ அந்த கோட்ஸுக்கு அப்புறம் ப்ளஸ் HCF அப்படின்னு வந்து கொடுத்துட்டிங்கன்னா HCF லிஸ்ட்டோட அந்த வேல்யூ வந்து அந்த இடத்துல வந்து அவுட்புட்டாக வந்து நமக்கு வந்து காட்டிட்டோம். ஸோ இதுக்கு அடுத்து நான் இதை வந்து எல்லா ப்ராக்கெட்ஸும் க்ளோஸ் பண்ணிட்டு ரன் பண்ணி உங்களுக்கு வந்து அவுட்புட் காட்டுறேன் சைடில் கன்சோலில். ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து நல்லா தெரியும். ஸோ என்டர் த ஃபஸ்ட் நம்பர் கேட்குதா. ஸோ நான் ஃபஸ்ட் நம்பர் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 36 வந்து ஃபஸ்ட் நம்பராக கொடுக்குறேன். என்டர் த செகண்ட் நம்பர் 60 வந்து என்டர் த செகண்ட் நம்பராக வந்து கொடுக்குறேன். ஸோ அதுக்கு ஜிசிடி வந்து பார்த்தீங்கன்னா 12ன்னு வருது. ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளில் சொன்ன நம்பரையும் இங்கே வந்து கொடுத்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா 15, செகண்ட் நம்பர் வந்து 10 வந்து கொடுக்குறேன். ஸோ இதுக்கு வந்து ஜிசிடி வந்து 5 வந்துருச்சா. ஸோ இதுதான் கைஸ் ஜிசிடி ஆஃப் 2 நம்பர். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.